Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு Wheels on Table என்ன பார்க்க போறோம்? அதுக்கு முன்னாடி ஸ்டுடியோல ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படினு சொல்லலாம். கொஞ்சம் எக்கோலாம் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம், சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருக்கோம், பேக்ட்ராப் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டுடியோ டூரா என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தனியா ஒரு வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட். சோ இன்னைக்கு Wheels on Table என்ன பார்க்க போறோம் அப்படினா சமீபத்துல லான்ச் ஆன கைலாக். சோ அந்த காரை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுல இருக்கிற வேரியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா MSI அப்படிங்கிற நம்ம ஒரு ரூல் டிரைவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ரூல்குள்ள இந்த கைலாக ஃபிட் பண்ணி எந்த வேரியன்ட் ஒரு மஸ்ட் டு ஹேவ் ஃபீச்சர்ஸ் எதுல இருக்கும், should have ஃபீச்சர்ஸ் எதுல இருக்கும், I have ஃபீச்சர்ஸ், லக்ஸரி ஃபீச்சர்ஸ் எதுல இருக்கும், மொத்தத்துல வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது எந்த வேரியன்ட் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்றாரு. எஸ் ப்ரோ. ஸோ கைலாக் அப்படிங்கிறது நமக்கு இந்த காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்ல மறுபடியும் ஒரு காரா வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல மறுபடியும் ஒரு பிளேயரா வந்து கைலாக் உள்ள வந்திருக்கு. அப்போ இந்த செக்மெண்ட்ல ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து டிரைவ் ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காரோட ஒரு ஓவர் வியூ நான் சொல்லிடுறேன். இந்த காரோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் பார்த்துடலாம். ஸோ இதில் மெயினாக இந்த கைலாக் போகணும் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்த்து போகலாம் அப்படின்னா டிரைவபிலிட்டி அப்படிங்கிறத எதிர்பார்த்து நம்ம கண்டிப்பாக உள்ளே வரணும். இப்போ என்ன எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னா கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அதில் எல்லாமே கொஞ்சம் ஸ்டிஃபரான டியூன் தான். யூஸ்வலாக நமக்கு வந்து ஜெர்மனில் பிராண்ட்ஸில் இருக்கிற அந்த மாதிரியான சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக டியூனாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேரிங்குமே வந்து கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு டியூன் தான் வந்து இந்த கைலாக்லேயும் இருக்கும். அப்போ ஹைவேல செம பர்ஃபார்மராக இருக்குது. வண்டி வேற நல்லா குட்டியாக இருக்குது. ஒரு பாக்ஸியாக வேற இருக்கா. நீங்கள் ஓட்டுறதுக்கு செம்ம பெப்பியாக இருக்குது. அதுவும் இதில் இருக்கிற அந்த ஏடி காம்போ வேற லெவலில் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. சும்மா பேடல் ஷிஃப்டரை யூஸ் பண்ணி நீங்கள் கியர் டவுன் பண்ணி அப்படி அடித்து ஓட்டினீங்க அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டவே மாட்டீங்க அந்த வண்டியை. அந்த அளவுக்கு உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் பெருசாக ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. இருக்கிற ஃபீச்சர்ஸும் நேம் ஷேக்குக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸே வந்து டிரைவர் சென்ட்ரிக் தான். ரோடு தான் எங்களுக்கு மிச்சம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற லெவலில் தான் வந்து அவங்களோட கார்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காரும் இருக்கு. அதுக்கு விதிவிலக்கல்ல அப்படிங்கறத நம்ம இந்த காரும் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். விஜய் ப்ரோ, ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்கு, நமக்கு எவ்வளவு பட்ஜெட்ல இருந்து எவ்வளவு பட்ஜெட் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த கைலாக் பொறுத்தவரை நம்ம வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வேரியன்ட்ஸ் வருது. கிளாசிக், சிக்னேச்சர் பிளஸ் அப்புறம் பிரஸ்டீஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ மேனுவல்னு பார்க்குறப்ப இந்த 4 வேரியன்ட்மே வந்துருது. ஆனால் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்க்குறப்ப அது பேஸ் வேரியன்ட் இல்லை, அதாவது கிளாசிக் இல்லை. மீதி 3 வேரியன்ட் இருக்கு. சிக்னேச்சர் பிளஸ் பிரஸ்டீஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ல 3, மேனுவல் 4 கிடைக்குது. மேனுவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 9.3 லேக்லேருந்து 16.4 லேக் வரைக்கும் இருக்கு. ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஸ்டார்டிங்கே 13.10 லேக்லேருந்து 17.80 லேக் வரைக்கும் போகுது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 7 கலர்ஸ் இருக்கு. இந்த ஜென்ரல் நேமா நம்ம ஜென்ரல் கலர் நேம்ஸாக நம்ம பார்த்தோம்னா ஒயிட், சில்வர், ரெட், கோல்டு, அதுதான் அந்த ஆலிவ். கரெக்ட். அப்புறம் வந்து கிரே, பிளாக், ப்ளூ, அந்த கோல்ட தான் அவங்க வந்து பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் அதுவும் அந்த அந்த ஒரு குட்டியான காருக்கு அந்த கலர் ரொம்ப ஆப்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட தீமே இந்த கலரா தான் ஈவெண்ட்ல வந்து இருந்தது. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ரூல்குள்ள அதை ஃபிட் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எம், அதாவது மஸ்ட் டு ஹேவ் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ரொம்ப மினிமலா இருக்கிற ஃபீச்சர்ஸ். அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 6 ஏர் பேக்ஸ், ABS வித் EBD, ESC, TCS, அதுக்கப்புறம் ஐசோஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரு, 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டு, டிரைவர் சைடு வந்து அட்ஜஸ்டபிள் சீட்டு, LED ஹெட்லாம்பு, DRL, LED டெயில் லேம்பு, ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், ஆல் பவர் விண்டோ, ரூஃப் ரெயில், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங்கு, எலக்ட்ரிக் ஃபோல்டபுள் மிரர், அட்ஜஸ்டபிள் மிரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தால் கொஞ்சம் சேஃப்டி விஷயத்துக்கும் சரி, கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்ட் விஷயத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் இருக்கிற ஒரு வேரியண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாசிக் அப்படிங்கிற அந்த ஒரு பேஸ் வேரியன்ட். இந்த பேஸ் வேரியன்ட்லயே இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ்மே வந்து உங்களுக்கு அதுல வருது அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ அதோட பட்ஜெட் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு 9.3 lakhs ஆன் ரோட் காஸ்ட் வருது. அப்போ லெஸ் தென் 10 lakhsக்கு உள்ளேயே வந்து இது வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும். அதாவது இப்போ இன்ஃபோடைன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பேஸ் வேரியண்டான கிளாசிக்ல வராது, அந்த இன்ஃபோடைன்மெண்ட்டோட வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிபிஎம்எஸ் தேவைப்படுது, க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும், ஏன்னா நான் லாங்கில் அதிகமாக நான் போவேன். அதே மாதிரி ரியர் டிஃபாகர், ரியர் ஏசி, அதுக்கப்புறம் ரியரில் வந்து பார்சல் ட்ரே, விண்டோ வந்து டிரைவர் சைடில் ஒன் டச் அப் அண்ட் டவுனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக 2 lakhs கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. அப்போ அந்த வேரியண்ட் என்ன அப்படின்னா சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. அதில் மேனுவல் 11.3 lakhம், ஆட்டோமேட்டிக் 13.1 lakhம் வந்து உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெசசரியான ஃபீச்சர்ஸ், அதாவது ஷுட் ஹேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னென்ன இருக்க வேண்டும் அப்படின்னு. நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து மெயினாக ரிவர்ஸ் கேமரா. இந்த ரிவர்ஸ் கேமராவே வந்து நமக்கு இந்த ஷுட் ஹேவுக்குள்ளே தான் வருது. அதாவது ரிவர்ஸ் கேமரா, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஆட்டோ ஹோல்ட் அண்ட் எலக்ட்ரானிக் பவர் பிரேக், அப்புறம் வந்து அகைன் டயர் ப்ரெஷர் மானிட்டர் வித் R16 அலாய் வீல்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல், அப்புறம் எலக்ட்ரிக்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து வெறும் அட்ஜஸ்டபிள் தான், இது வந்து ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸும் இதில் வருது. அப்புறம் ரியரில் வைப்பர், கீழே சென்ட்ரி, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸு, அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 7-inch இன்ஃபோடைன்மெண்ட் தான் அந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டில். சிக்னேச்சர் ப்ளஸ் அப்படின்ற இந்த வேரியண்ட்டில் நம்ம 10.2 inch, அதாவது 10.25 inch இன்ஃபோடைன்மெண்ட், இது 6 ஸ்பீக்கர்ஸ் வருது, அதில் 4 ஸ்பீக்கர்ஸ் தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வருது. ஸோ இது என்ன வேரியண்ட்னா இந்த சிக்னேச்சர் ப்ளஸ் அப்படின்ற வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட் வந்து பெட்ரோல் மேனுவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 14.10 lakhம், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்க்குறப்போ 15.3 lakhஸும் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் சிக்னேச்சரை விட இந்த சிக்னேச்சர் ப்ளஸ்ஸுங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்குற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த சிக்னேச்சர் ப்ளஸோட வேரியண்ட் நமக்கு பட்ஜெட் பார்த்தோம்னா 14.1 lakhs இருக்கு. சிக்னேச்சருக்கும் சிக்னேச்சர் ப்ளஸுக்கும் 3 லட்சம் ரூபா டிஃப்ரெண்ட்டு. அப்போ இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு ரிவர்ஸ் கேமராவே வந்து நமக்கு இதில் தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பேசிக்கான ஃபீச்சர், அட்லீஸ்ட் அந்த சிக்னேச்சரில் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு இதில் கொடுத்த ஃபீச்சர்ஸ் ஓகேவா தெரியுது, பட் ஸ்டில் அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ், அதாவது கொஞ்சம் லக்ஸுரி ஃபீச்சர்ஸ் அந்த காரில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த கார் சொல்லும். அப்படின்னா சன்ரூஃப் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேன் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆட்டோ டிம் IRVM வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆம்பியன் லைட்ஸ் வந்து உள்ள உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெதர் சீட்ஸ் அப்போல்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு பவர்ட் சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வென்டிலேட்டட் சீட்ஸ் ஃப்ரண்ட்ல 2 சீட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. வயர்லெஸ் சார்ஜர் கிடைக்குது. LED ப்ரொஜெக்டர் வந்து ஹெட்லாம்ப் வந்து கிடைக்கும். LED ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. R17 டைமண்ட் கட் அலாய் வந்து உங்களுக்கு இதுல வருது. இதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் R16 வரும். ஆமா, அலாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் டைமண்ட் கட் வேணும்னா நமக்கு அதுவே டாப் எண்ட் தான் போகணும். கரெக்ட். அப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதோட வேரியன்ட் பார்த்தோம்னா பிரஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த டாப் எண்ட் வேரியன்ட்ல தான் வந்து இது எல்லாமே கிடைக்கும். பெட்ரோல் மேனுவலுக்கு 16.5 lakhs வருது. ஆட்டோமேட்டிக்கு 17.8 lakhs வந்து உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட இதுதான் டாப் அண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்ல ஃபுல் ஃபீச்சரோட வேணும் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 17.8 லட்சம் ரூபாய் வந்து நீங்க செலவு பண்ணணும். இது அந்த காருக்கு ஒர்த்தா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ விஜய், இதெல்லாம் வேணாம், எனக்கு நீ ஃபீச்சரு அதெல்லாம் நீ சொல்லாத, என் பட்ஜெட் இது, இந்த கைலாக்ல எந்த வேரியன்ட் வரும் அப்படின்னா பட்ஜெட் வைஸ் வந்து அந்த வேரியண்ட்டை சொல்லுங்க. ஓகே, இப்போ கைலாக் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 10 லட்ச ரூபாயில் கைலாக் வேணும்னா நம்ம சொன்ன அந்த ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட், அதாவது கிளாசிக் வேரியன்ட், அது 9.30 லட்சத்துக்கு கிடைக்குது. இல்லை எனக்கு ஒரு 12 lakhsல நான் பார்க்குறேன் அப்படின்னா சிக்னேச்சர் வேரியன்ட் போகலாம். இல்லை நான் 15 lakhs பட்ஜெட்டில் பார்க்குறேன் அப்படின்னா சிக்னேச்சர் ப்ளஸ் போகலாம். இதே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த சிக்னேச்சர் வேரியன்ட் 13 lakhsக்கும் சிக்னேச்சர் ப்ளஸ் வந்து 15 lakhsக்கும் கிடைக்குது. நம்ம வந்து 15 lakhs மேலே இருக்கிறது ரொம்ப ப்ரைஸியாக தான் பார்க்குறோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேரியன்ட்ஸாக சொல்ல மாட்டோம். கரெக்ட். ஸோ அப்போ மொத்தத்தில் இந்த கைலாக்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா எந்த வேரியண்ட்டை சொல்லலாம்? கிளாசிக் சொல்லலாமா? ஏன்னா அது ஒரு பேஸ் ஆன ஒரு வேரியண்ட். மினிமம் வந்து நமக்கு ஃபீச்சர்ஸ் சேஃப்டிக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் இருக்கு. இன்ஃபோடெயின்மென்ட் நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் அது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் சிக்னேச்சர் அப்படின்னு போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து அதிலிருந்து தான் கிடைக்குது. ரைட். அப்போ அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இந்த கைலாக்ல ஏடி காம்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. தோ டிஎஸ்டி தான் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னா கூட, பட் இந்த ஏடி செம்ம பெர்ஃபார்மரா வந்து உங்களுக்கு இருக்கு. நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல, அந்த டிஎஸ்ஜிங்கிறது ரிலேபிளா இருக்குமா, அது போயிருச்சுன்னா ரொம்ப செலவாகும், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதுல இந்த ஏடி அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ரிலேபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிரைவபிலிட்டியும் சூப்பரா வந்து உங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் வேல்யூ ஃபார் மணியா வந்து உங்களுக்கு இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபீச்சர் வேணும்னா சிக்னேச்சர் பிளஸ். அப்ப என்னதான்டா நீ சொல்ல வர்ற, எல்லாத்தையும் நீ சொல்றியே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ மேனுவலா இருந்தா ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன், சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஃபார் மணியா வந்து உங்களுக்கு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலுமே சிக்னேச்சர் தான் வேல்யூ ஃபார் மணி. அப்போ ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கைலாக்ல சிக்னேச்சர் அப்படிங்கிற வேரியன்ட் மேனுவலுக்கும் சரி ஆட்டோமேட்டிக்கும் சரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணியா உங்களுக்கு இருக்கும். இன்ஃபோடைன்மெண்ட் 7 இன்ச் கிடைச்சிருது, டிபிஎம்எஸ் கிடைக்குது, க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரியர் டிஃபாகர், ரியர் ஏசி வென்ட்டே நமக்கு இந்த வேரியன்ட்ல தான் வந்து உங்களுக்கு வரும். பார்சல் ட்ரே கிடைக்குது. பட் இதுல வராது அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா வராது. ஓகே, அது நீங்க கண்டிப்பா ஆஃப்டர் மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியா லெசர் காஸ்ட்ல உங்களால இந்த 7 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட்லயே நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இதுல இருக்கிற இன்ஃபோடைன்மெண்டோட ஆல்ரெடி டாப் எண்ட்ல இருக்கிற ரிவர்ஸ் கேமராவே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு குவாலிட்டி. அதோட பிக்சல் ரேட்டே நீங்க பாத்தீங்கன்னா இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க லெவல்ல இருக்கும். அதனால அதெல்லாம் நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல நீங்க பண்ணிக்கலாம். சோ அப்போ ஓவரால் சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஃபார் மணி. மேனுவலா இருந்ததுன்னா 11.3 lakhsல கிடைக்குது, ஆட்டோமேட்டிக்கா இருந்தா 13.1 lakhsல வந்து கிடைக்கும். ஆமா, அது மாதிரி இந்த கிளாசிக் வேரியன்ஸ் வந்து நமக்கு அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஆனா இப்போ என்ன சொல்ற, நிறைய ஸ்கோடா டீலர்ஷிப் நம்ம செக் பண்றப்போ பேசிக் வேரியன்ட்டோட புக்கிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய வந்துருச்சுன்றாங்க. அது உண்மையா வந்துருச்சா இல்ல வந்து அவங்க ஓகே நெக்ஸ்ட் வேரியன்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்கறனால வந்து பண்றாங்களான்னு தெரியல. ஓகே, சோ ஹோப் இந்த வீடியோ இந்த கைலாக் பத்தின ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஒரு சில பிராண்ட் மாதிரி 24 வேரியன்ட் 30 வேரியன்ட்லாம் வைக்காம ரொம்ப சிம்பிளா வேரியன்ட்ஸை வச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபீச்சர்ஸை ஸ்பிளிட் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பை.